तो अब अंतिम संस्कार के लिए மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி மரியாதை செய்யப்பட்ட நிலையில் தற்போது தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், விவரங்கள். இந்திய முன்னாள் பிரதமரும் பொருளாதார மாமேதையுமான மன்மோகன் சிங் அவர்களுக்கு இறுதி மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. மன்மோகன் சிங் அவர்கள் 1932ஆம் ஆண்டு தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கும் முன்பு இந்தியாவோடு ஒருங்கிணைந்த பகுதியில் பிறந்தவர். 1947 பிரிவின் போது இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார படிப்பை படித்தவர். 1957 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்றார். அவர் பொருளாதார பிரிவில் நிபுணத்துவம் பெற்ற நபர் என்பதும், அவர் பொருளாதாரம் சார்ந்து இந்தியாவின் உயரிய பதவிகளில் இருந்துள்ளார் என்பதும் அவரது சிறப்புமிக்க ஒரு விஷயமாக எல்லோராலும் போற்றப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராகவும் பின்னர் ஆளுநராகவும் பதவி வகித்தவர். இந்தியா திட்டக்குழுவை அமைத்து இந்திய மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்களை வகுக்கவும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும் வகையில் இருந்த அந்த திட்டக்குழுவில் பங்களித்தவர் என்பது மிக முக்கிய. அதற்கு துணைத் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். வளர்ச்சியை அப்படி என்ற வார்த்தைக்கு, அதுவும் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவமான ஒரு பெயர் என்றால் அது மன்மோகன் சிங் அவர்கள் பெயர்கள் இருக்கும் என்பதை பலரும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தும் அந்த செய்திகளில் குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்த்திருப்போம். அதே போல அவர் 1991ஆம் ஆண்டு பிரதமர் வி நரசிம்மராவ் அவரது அமைச்சரவையில் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் வடிவமைத்த நவீன பொருளாதாரத்தின் சிற்பி என மன்மோகன் சிங் அவர்கள் அறியப்பட்டார். சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி வெளிநாட்டு முதலீட்டை வரவேற்றது, வரியை குறைத்தது மற்றும் ரூபாயின் மதிப்பை குறைத்தது உள்ளிட்ட பொருளாதார நடவடிக்கைகளில் இவரது பங்களிப்பு என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அளித்துள்ளது. அதே போல 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் பிரதமராக இருந்து இந்தியாவை வழிநடத்தினாலும், இந்தியாவின் பிரதமர் என்பதை விட ஒரு பொருளாதார நிபுணராகவே அவர் செயல்பட்டார் என்பது அனைவராலும் தற்போது பாராட்டப்படுகிறது. 2008 காலகட்டங்களில் சர்வதேச சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்த போதும் இந்தியா அந்த அளவுக்கு தாக்கத்தை சந்திக்காமல் இருந்ததற்கு மன்மோகன் சிங் அவர்களின் பொருளாதார அனுபவமும் அவர் எடுத்த பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளுமே மிகப்பெரிய காரணமாக சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மாநிலங்களவையிலிருந்து உறுப்பினராக பின்னர் தேர்வு செய்யப்பட்டாலும் இறுதி வரை அரசுக்கு பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வந்தவர். குறிப்பாக கொரோனா காலத்தில் அரசு நிதியை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தொடங்கி நிதியை இப்பொழுது கையாள வேண்டும் என்பது வரை பல்வேறு விஷயங்களில் அவர் தனது அறிவுரையை அரசுக்கு வழங்கியுள்ளார். அதே போல 1987ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் 1990களில் இந்திய பொருளாதாரத்தை உலக அளவில் முன்னேற்றியதற்காகவும் பாராட்டப்பட்டார். தற்போது அவரது இறுதி மரியாதை நிகழ்ச்சிகள் நிகாம்போத் காட் தற்போது நடைபெற்று வருகிறது. அவர் இறுதி மரியாதை செலுத்தும் இந்த இறுதி அஞ்சல் நிகழ்ச்சியில் இந்தியாவின் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் பல்வேறு அரசு சார்ந்த அதிகாரிகளும் முப்படை தளபதிகளும் தற்போது அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றனர்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இறுதி மரியாதையானது தற்போது டெல்லி நிகாம்போத் காட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் உயர் பொறுப்புகளில் உள்ளவர்கள், இந்தியாவின் பிரதமர், உள்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை தலைவர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தி வருகின்றனர். ஒரு பிரதமர் என்பதை தாண்டி பொருளாதார மேதையாக அறியப்பட்ட, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் அளப்பரிய பங்கை அளித்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது இறுதி மரியாதையானது தற்போது டெல்லி நிகாம்போத் காட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது.